எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2208வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சிறுவர்கள் மத்தியிலே ஊழியர் செய்கிற ஒவ்வொரு சிறுவர் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளுக்காகவே VBS வருகின்ற நாட்களிலே நடைபெறும். இதற்காக நல்ல தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு சிறுவர்கள் மத்தியிலே முழு நேரமாய் பகுதி நேரமாய் ஊழியர் செய்வார்கள். எனவே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் சிறு பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தி ஆத்தும பாரத்தோடு ஊழியர் செய்ய கர்த்தர் அநேகர் எழுப்பும்படியாய் ஜெபிப்போ. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, மீகா வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் வம்சத்தார் அநேக பாவங்களை செய்தனர். ஆண்டவருக்கு விரோதமான தீய செயல்கள் சுற்றிலும் நடந்தாலும் மீகா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்ற வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி ஏராளமான பாவங்கள் இருக்கலாம். நம்மை சுற்றி ஏராளமான இருள் போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்முடைய பாதையிலே வெளிச்சம் இல்லாததை போல தோன்றலாம். நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சுற்றி எங்கிலும் இருள் போல சூழ்நிலை இருக்கிறதே, நான் அடிக்கடி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவர் இன்னும் இரக்கத்தை தேசத்தின் மீது காண்பிக்கிறார். இன்றைக்கும் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது என்று அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ஏதாவது சூழ்நிலை விழுந்தவர்களை அவர் தூக்கிவிட ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு நேரத்துல ஒருவேளை சில சத்துருக்கள் சொல்லலாம், இவன் விழுந்துட்டான், அவ்வளவுதான், இவன் எழுந்திருக்க மாட்டான் அப்படி சொல்லி சந்தோஷப்படலாம். ஆகவேதான் வசனம் சொல்லுது, என் சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதலை கேட்பார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலை வழியாய், பல பிரச்சனைகள் வழியாய், பல போராட்டத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே இந்த நாளில ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், மீண்டும் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கட்டுவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார், ஊழியத்துல கர்த்தர் பெரிய மேன்மையான காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்மை சுற்றி ஏராளமான இருள் போல சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் வெளிப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். எங்களோடு கூட பேசின உங்களுடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்க வாழ்க்கையில உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி கொண்டிருக்க, எங்க சத்தத்தை கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு இருக்க, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்தும்
எங்களை எழுந்து நடக்க பண்ணுவீர், எங்களை சுற்றி வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டுவீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு கடன் பிரச்சனையோடு என் சரீரத்துல இந்த வியாதியிலிருந்து பதிலே இல்லையே, சுகம் இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்லி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களையும் நல்ல தெய்வீக சுகத்தையும் கொடுத்து மீண்டும் நடக்க பண்ணுவீரான்னு ஜெபிக்கிறேன். தெய்வீக கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே